அப்ப ஞானவானா இருந்தா கூட நான் என் உடல் மனித தன்மையில இருந்திருக்கு. அப்ப நான் அந்த உடலோட போராடி இருக்கேன். அப்ப உடலுக்கு ஒரு சீக்கு வந்திருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அது சாக போற உடல், அதை விட்டுரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பார்வதிங்கிறதும் சிவன் தான், தனி பார்வதிங்கிறது தனி கிடையாது. நிலவு என்பது நிலவு சூரியன் தான். இது ஒரு 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 கைகால் இல்லாத ஒரு காற்று இருந்தா எப்படி போய் பறந்து போகும், நீங்க யூகித்து பாருங்களேன். இப்ப கைகால் இருக்கிறதுனால அது அப்படியே நடந்து போகுது, அப்படியே நகர்ந்து போகுது, அப்படி போகுது. அப்போ உடல் என்னன்னா மாறுது. ஒரு ஞானி குளிக்கிறத விடுறாங்க, சோப்பு போடுறத விடுறாங்க, தூக்கத்தை விடுறாங்க, உணவை விடுறாங்க. அவனுடைய முற்றிலுமாக எல்லாத்தையும் விடுறதுக்கு காரணம், அந்த மலர் அவனுக்கு தேவையான தன்மைகளை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு தான் உணர்வற்றவர், மனமற்றவர், உடலற்றவர் அப்படிங்கிறதுக்கு பொருள். அப்ப காற்றா அது மாறலைன்னா அதுக்கு உணர்வற்றவர்னு சொல்லவே முடியாது. அப்ப குருங்கிறது ஒரு பேர் இல்லை. முதல்ல அதை எல்லாரும் வச்சிட முடியாது. முதல்ல அதை வச்சுக்கொள்ள முடியாதுங்கிறதா சொல்றேன். நீ சூரியனை போய் நீ வணங்கலாம், அந்த சூரியனா நீ மாறணுங்கிறது தான் அது ஒரு குருங்கிறதுக்கு பேரு. சும்மா வார்த்தையால இந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா சாதாரணமா 4 டைலாக்ல 5 டைலாக்ல அடிச்சு விட்டு போயிடுறாங்க நம்ம ஆளுங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு 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 10 லட்சம் கிணறு வெட்டுற மாதிரி. அது டைம் இல்லைன்னா அவங்க கனெக்ட் பண்ணல, அது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? கனெக்ட் பண்ணாதாங்க நீங்க கோயிலுக்குள்ள வர முடியும். கனெக்ட் பண்ணாதான் ஒரு குரு கிட்ட வர முடியும். கனெக்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், இப்ப ஞானம் ஒருத்தர் பெற்றாரு, ஆனா அவருடைய உடல் அந்த ஞானத்தோட டைப் பண்ண முடியல. அப்ப அவருடைய சோல் தனியா வேலை செய்து, அவருடைய உடல் தனியா வேலை செய்யுது. அப்ப அந்த உடலை அவர் என்ன பண்றாருன்னா, அது மனித தன்மைக்குள்ளே இருக்கு. அந்த உடலை கட்டுப்படுத்துறதுக்குள்ள, அந்த உடலை கொண்டு வரதுல பெரிய போராட்டம் இருக்கு. அப்ப அதுக்குள்ள அவருக்குள்ள பெரிய சவால் காத்திருக்கிறதுனால, அப்ப ஞானம் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்குது, அந்த உடல் கிளம்ப மாட்டேங்குது. இப்படி ஒரு சூழல் இருக்குல்ல. அதே மாதிரி ஞானத்தன்மையில ஒரு அலைவரிசை கூட ஒரு மனிதனாக ஒரு 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 பெண்ணாக இருக்கிறா. ஞானத்தன்மைக்குள்ள ஞானம் உள்ள இருக்கு, உடல் மனித தன்மையில இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பொருளுக்காக காத்திருக்கு. இந்த உடல் என்ன பண்ணுதுன்னா, சில நபர்களுடைய சீடர்களுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த பணிவிடைக்காக இந்த உடல் விரும்புது. இங்கே இருக்கலாம், இதை போகலான்னு. ஆனா உள்ள இருக்கிற ஞானம் இந்த பொருளை தாண்டி அங்க போகணும், அங்க ஒரு பணி இருக்குன்னு அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அப்ப இந்த உடலை எல்லா நேரத்திலையும் அவர் கீழே வச்சுட்டு போய் பணி செஞ்சுட்டே வர்றாரு. சூட்சுமத்துல போய் அவர் இந்த பணியை நிப்பாட்டவே இல்லை, பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த உடல் என்ன பண்ணுது, இவர் என்ன பண்றாருன்னா, எல்லா நேரத்திலையும் சூட்சுமத்திலே போக முடியாது, சில இடத்துல இந்த உடலை எடுத்துட்டு போகணும். அப்ப இந்த உடலோட தன்மைகள் மாறப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த உடல்ல ரொம்ப நாள் நிற்க முடியாதுன்னு, அப்ப அந்த உடலோடைய ஒரு போராடக்கூடிய ஒரு சூழல் அவருக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அந்த இடத்த அவங்க விவாதிச்சு அந்த இடத்த அந்த மாதிரி தான் சொல்ல முற்படுறாங்க. அப்ப ஞானவானா இருந்தா கூட நான் என் உடல் மனித தன்மையில இருந்திருக்கு. அப்ப நான் அந்த உடலோட போராடி இருக்கேன். அப்ப உடலுக்கு ஒரு சீக்கு வந்திருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அது சாக போற உடல், அதை விட்டுரு. நீ உன்னுடைய செயல் வேற. நீ உன்னுடைய விஷயத்துக்குள்ள உன்னுடைய ஞானத்துக்கு நோய் இல்லைல்ல, உடலுக்கு தானே நோய், அது அழிய போகிறது, அதை விடு. இந்த பிறப்புல அதை நீ காப்பாற்ற முடியாது, அதை விடு அப்படிங்கும்போது, அப்போ அதை விடுறதுக்கு அவர் பெருசாக எடுத்துக்காம விட தயாராகுதுவ. சுற்றி இருக்கிற பக்தர் எல்லாம் அழுகுறாங்க. அப்போ இவர் கடுப்பாகிறாரு. ஞானமா நான் இருக்கிறேன், இந்த உடலுக்கு வெங்காயத்துக்கு ஏண்டா அழுகுறீங்க அப்படின்னு ஒரு வெறியாகி அவர் கோபமாகிறாரு. அப்போ அவருக்குள்ள ஞானம் அடைந்தும் இந்த மனித சலனம் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, அவரை டிஸ்டர்ப் பண்ணுது, அவரை போராட வைக்குது, அவரை ஒரு கிரகஸ்தன் மாதிரி அவரை ஒரு சவால் கொடுக்குது. அப்ப தினந்தோறும் என்னன்னா, வர்ற பக்தனை இவ்வளவு பெரிய குரு அவர் உடலை காப்பாத்திக்க முடியலையா, அவர் எங்க நம்மளை காப்பாத்துறது? எவனோ ஒருத்தன் 3வது மனிதன் அவங்க அம்மாட்ட கேட்கறான், நீ உன் குருங்கிற, அவரே ரத்த வந்து எடுத்துட்டு உட்காந்துருக்காரு, அவர் என்னத்தை போய் உன்னை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லும் போது
அப்ப அவங்களுக்குள்ள அந்த சவால் இருக்கு. இது ஒண்ணு, இதுக்கான ஒரு சூழல் இப்படி வந்து நடக்கும். அதை பூடகமா சூச்சகமா அப்படி காட்டப்படுறாங்க. ரெண்டாவது, இந்த மைத்ரேயையும் எதை காட்டப்படுறாங்கன்னா, யாசரும் அந்த மைத்ரேய மனைவியாக சொல்லப்படுறதுக்கும் என்ன பொருள்னா, இப்ப சுந்தரேசர் வெளியில தெரிய மாட்டார் மதுரையில, மீனாட்சி தான் வெளியில தெரிவாங்க. அப்ப ஒரு இடத்துல யாசராகவும் நீ பணி செய்யணும், ஒரு இடத்துல யாசர் மறைந்து கொள்வார், வெளியில மைத்ரேயா வெளியில வரணும். அப்ப ஒரு இடத்துல சுந்தரேசர் பேக்ல நின்னுக்கணும், மீனாட்சி பணி செய்யணும். இப்ப மதுரையில ஒரே தான் சுந்தரேசர் தான், சுந்தரேசர் பேரா இல்லாம மீனாட்சி பேரா இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஒரு இடத்துல சுந்தரேசரா வெளியில வந்து நீ பணி செய்ய வேண்டிய காலம் இருக்கு. சுந்தரேசரா வேலை செய்ய காலம் முடிஞ்சிட்டு பின்னாடி போய்க்கணும். அதே வழியில மீனாட்சியா இருந்து வழி செய்வாங்க. இப்ப அங்க மதுரையில முதல் முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா மீனாட்சி தான். ரெண்டாவது தான் சுந்தரேசருடைய விஷயமா இருக்கும். அப்ப மதுரை மண்ணே மீனாட்சியோட மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, சுந்தரேசரோட மண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப சுந்தரேசர் இல்லாம மீனாட்சியே கிடையாதுங்கிறது ஒண்ணு வரலாறா இருந்தாலும், அப்ப ரெண்டுமே ஒன்று தான். அப்ப எது முன்னாடி வேலை செய்யுது, எது பின்னாடி வேலை செய்யுது, எது எப்ப வேலை செய்யணுங்கிறது இருக்கு. அப்ப ஒருத்தரை எப்ப அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபரா ஒரு வேலையை ஒருத்தரை செய்ய வைக்கிறது, ஒருத்தரை உள்குள்ள இருந்து வேலை செய்ய வைக்கிறது தான் அதோடைய பொருள். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமா இருக்கு. அப்ப யாசரா ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, ஒரு இடத்துல தன்னுடைய மனைவிங்கிறதே தான் தான், அது தானே தான் மனைவியாக மாறி இருக்கிறாங்க. இப்போ ஒரு அலைவரிசையில பார்வதி என்கிறது சிவன் தான். நீங்க பார்வதியா ஒரு பொண்ணு ஒரு லேடிஸ் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துறீங்க, அப்படி இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பார்வதிங்கிறதும் சிவன் தான், தனி பார்வதிங்கிறது தனி கிடையாது. நிலவு என்பது நிலவு சூரியன் தான். அது நிலவுனா நெருப்பு இல்லாத நிலவா இருக்குது, சூரியனா இருக்குது. புரியுதுங்களா? அது அப்ப நிலவும் சூரியனும் ஒரே தன்மை கொண்டதான். இது வெப்பம் அதிகமா இருக்கு, அது வெப்பம் இல்லாம ஒரு செயல் செய்யுது. அது வெப்பத்தை கக்குது அதோட தன்மையில, இது வந்து ஒரு சில்னஸை கக்குது. ஆனா இதுவும் வெப்பம் இல்லாத சூரியன் தான் நிலவு. அப்ப ரெண்டுமே, அந்த சந்திரக்கலை சூரியக்கலை ரெண்டுமே ஒன்னா இணையாத வரைக்கும் ஒரு ஆணு ஒரு பெண்ணு, ரெண்டு நபர்கள், ரெண்டு கதாபாத்திரம், ரெண்டு இணைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஒன்னாயிருது, ரெண்டு சமமாயிருது. அப்ப ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒண்ணு நின்ட்டாங்க. இப்ப ஒரு ஆவடை லிங்கம் இருக்கு. எது மூத்ததுன்னு சொல்லுவீங்க? ஆவடை மூத்ததுன்னு சொல்லுவீங்களா, லிங்கத்தை மூத்ததுன்னு சொல்லுவீங்களா? எது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவீங்க? ஆவடை சக்தி வாய்ந்ததா, லிங்க சக்தி வாய்ந்ததா? இப்ப லிங்கத்தை தனியா தூக்கி வச்சுட்டீங்கன்னா ஆவடை இல்லாத லிங்கத்துக்கு பெருமை இருக்கா? இல்ல ஆவடையை தனியா வச்சுட்டீங்கன்னா ஆவடையை போய் கும்பிட்டா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரி ஆவடை தனியா லிங்கம் தனியா எங்கேயாவது இருந்தா அந்த ஒரு சுவாசத்தன்மை அங்கதான் இருக்கும். இரண்டு பேரும் இணைய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு அங்க ஒரு வரலாறு இருக்கு. அப்ப நான் தனியாக பார்வதியாக இங்க தவிச்சு நிக்கிறேன், அவரோட இணையல அப்படிங்கிறதுக்கு தான் வரலாறு. அப்ப இரண்டு பேரும் இணைந்ததுக்கு அப்புறம் அங்கு பார்வதியும் சிவனும் ஒரே ஆளா மாறி போயிடுறாங்க. அப்ப நீங்க பார்வதியை போய் வணங்கினாலும் அவர் வந்து சிவனா தான் இருக்கிறாரு, சிவனை போய் நீங்க வணங்கினாலும் அவர் பார்வதியாவும் சிவனாவும் தான் இருக்கிறாரு. அப்ப யாசரு ஒரு இடத்துல யாசரா இருக்கிறாரு, அவரே வந்து பெண் வடிவத்துல அந்த மைத்ரேயாவா இருக்கிறார். இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப கலக்கப்படாத வரைக்கும் தனித்தனி கதாபாத்திரங்கள், கலக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு தன்மை தான். அதனாலதான் பெண்ணுக்குங்கிறது அந்த சொல்றாங்கல்ல, கலக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க பெண்ணே இல்லாம போயிருது. சந்திரன் என்னைக்கு சூரியனோட கலக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க சந்திர தன்மையே இல்லாம போயிருது. ஏன்னா சந்திரன் முழு நெருப்பு தன்மைக்கு மாறி போயிருது. அப்ப அங்க நெருப்பும் கூலிங்கும் ரெண்டும் கலந்து என்ன பண்ணுதுன்னா ஆண் பெண்ணே இல்லாத, பேதம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுறோம் நம்ம. அப்ப நமக்குள்ள ஒரு குருங்கிறதுக்குள்ள என்னன்னா ஆணும் இல்லை, நானும் பெண்ணும் இல்லை. என்னை போய் கேட்டீங்கன்னா நான் ஆணும் கிடையாது, என்ன நான் வந்து இப்படி வேலை போட்டிருக்கேன் ஆம்பளைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். நான் ஆம்பளையும் கிடையாது, நான் பொம்பளையும் கிடையாது. இப்போ ஒரு டயத்துல நான் சூரிய கலையில இருக்கிறேன், சந்திர கலையில இருக்கிறேன், சூரிய கலையில இருக்கிறேன்னா நான் ஆம்பளை, இப்போ நீங்க பொம்பளை. இப்போ ரெண்டு கலக்கப்பட்டுச்சுன்னா அங்க நான் ஆம்பளைக்கும் வேலை இல்லை, பொம்பளைக்கும் வேலை இல்லை. அப்ப ஆம்பளை குரு அப்படின்னு என்னை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? ஆம்பளை ஒரு ஆண் குருங்க இவரு அப்படின்னு என்ன ஒரு ஆண் குருன்னு பார்த்தனா நீ உனக்கு வந்து அறியலை அப்படின்னு தான் பார்க்கணும். நான் ஆண் குரு கிடையாது. புரியுதா? நான் அங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இதுதான் முக்கியமான ஒரு 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 சூழல். அப்ப சந்திரக்கலை சூரியக்கலை இணையலைன்னா நான் வந்து ஆண் குருன்னு நீ என்ன சொல்லலாம், தேவைப்படுற நேரத்துல பெண் குருன்னு கூட சொல்லிக்கலாம். பெண்ணு எனக்கு தன்மை வந்துச்சுன்னா பெண் குருன்னு கூட சொல்லிக்கலாம்.
புரியுதுங்களா? ராமகிருஷ்ணர் பல நாள் பெண் தன்மையில இருந்திருக்கிறாரு. சேலை கட்டியிருக்கிறாரு, தாவணி கட்டியிருக்கிறாரு, மாதா மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நிர்வாணமா காலபைரவரா நின்றுருக்கிறாரு. பல ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணி பெண்ணாவே பல நாள் வாழ்ந்திருக்கிறாரு. பெண் தன்மையிலே இருந்திருக்கிறாரு. அப்ப என்னன்னா, சந்திரன் தன்மையிலே இருக்கும்போது அவர் பெண் தன்மையை காட்டியிருக்கிறார். சூரிய தன்மையில இருக்கும்போது காலபைரவ தன்மையை காட்டியிருக்காரு. ரெண்டும் கலந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்கிற நிலைய ராமன் தத்துவத்தையும் அவர் காட்டியிருக்கிறார். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவம். அப்போ தியானத்தில் மிக முக்கியமானது ஒரு சாதகனாக இருக்கிறவனுக்கு இது ரெண்டு வடிவத்துல செயல்படும். என்னைக்கு இந்த ஆண் பெண்ணாக இது சந்திரனும் சூரியனும் உள் சுவாசமும் வெளி சுவாசமும் இணைஞ்சு அங்க ஒன்றும், அதுதான் அது ரெண்டு இணைஞ்சாதான் அங்க என்ன நடக்கும், அந்த உணர்வற்ற நிலை அப்பதான் கிடைக்கும். அந்த உணர்வற்ற நிலைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது. இப்போ ஒருத்தர் உணர்வற்ற நிலைக்கு விளக்கம் கேட்டார்ல, அந்த உணர்வற்ற நிலைன்னா நான் ஆண் குரு கிடையாது, நான் பெண் குருவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப நான் ஒரு வெற்றிடம், நான் ஒரு எம்டினஸ். அப்ப நான் என்னன்னா அலைவரிசையாக இருக்கிறேன். ஒரு உருவத்துக்குள்ளேயும் எனக்குள்ள இருந்து வருகிற உரை என் தாய் தகப்பனால் கிடைக்கப்பட்ட அந்த உரையிலிருந்து இல்லை, காற்றிலிருந்து இப்போ நான் இசைத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய இயக்கம், நடை, உடை, பாவனை, என்னுடைய செயல் எல்லாமே முழுக்க காற்றிலிருந்து கிடைக்கிறதுனால அப்ப நான் அடியேன் எப்படி இருக்கிறேன்னா வெறும் அலைவரிசையாக இருக்கிறேன். அப்ப அலைவரிசையாக இருக்கிற என்னை நீ ஆணாக பெண்ணாக கருதாதே. அப்ப அலைவரிசை ஒன்றும் இல்லாதது, உன்னால பார்க்க முடியாதது. நீ தற்காலிகத்துக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கறல, இந்த உருவத்தையே நான் ஒன்றும் இல்லாத தன்மைக்கு வச்சிருக்கிறேன். ஒரு நாள் இதுவும் ஒன்றும் இல்லைன்னு உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நாள் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அப்ப உன்னால அந்த நம்பகத்தன்மையோட அன்னைக்கு பண்ணணும். இப்பயே பண்ணனா அது நான் மேஜிக் பண்ற மாதிரி ஆகி போயிடும். அதுக்குன்னு ஒரு காலம், ஒரு சூழல் இருக்கும்போது அது நிகழும். அது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட முடியுதான் இதோடைய செயல் வடிவமா இருக்கு. இல்லை, இது பிரம்மம் நிலை அப்படிங்கறத தாண்டி பிரம்மம் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல இதுக்கு சரியான விளக்கம் என்னன்னா, ஒன்றும் இல்லாததுதான் அது சரியான விளக்கம். நமது பிரம்மம் அப்படிங்கிறது அது பிரம்மம் தான். அது பிரம்மமாக இருந்தாலும் அங்க ஒரே ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அது எப்ப பிரம்மமாக மாறுதுன்னா, ஒரு இடத்துல வாகிக்கும் போது பிரம்மமாக இருக்கு, அது பயணிக்கும் போது அலைவரிசையாக இருக்கு. இப்ப இந்த இடத்துக்குள்ள அது இந்த இடத்துல இருக்கும்போது பிரம்மமாக இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் இங்க போது இந்த இடத்த விட்டுட்டு போகும்போது அது வாகிக்கும் போது அது ஒன்றும் இல்லாம இருக்கு. அப்ப அது பிரம்மம்னா கூட நீங்க ஒரு உருவ வழிபாடு வந்துடும். ஒரு உருவத்துக்குள்ள நீங்க போய் கமிட் பண்ற மாதிரி ஒண்ணு வந்துடும். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, நான் இங்க இருக்கிற மாதிரி இருப்பேன், ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன், எல்லா இடத்துக்குள்ளேயும் நான் வாகிக்கக்கூடியவனாக இருப்பேன் அப்படிங்கறதான் அதோடைய பொருளாக சொல்லுது. அப்ப அதனாலதான் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை காலெல்லாம் முன்னாடி லிவர், கிட்னி எல்லாமே, கல்லீரல், மண்ணீரல், அது இது லொட்டு லொஸ்கு, நம்ம இருக்கிற பீனியல், பிக்யூட்ரி, இதெல்லாம் இயக்குனுச்சுல. இப்ப முழுக்க இதோடைய பயன்பாடுகள், இப்ப என்னுடைய உடலுடைய பயன்பாடுகள் முழுக்க ஒரு காற்றால் இயக்கப்படுது. ஒரு காற்றுனால, ஒரு காற்று நடந்தா எப்படி இருக்கும்? இப்ப நான் என்னன்னா ஒரு ரீசனா உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னா, ஒரு கைகால் முளைத்த காற்று, அவ்வளவுதான். இது ஒரு கைகால் இல்லாத ஒரு காற்று இருந்தா எப்படி போய் பறந்து போகும் நீங்க யூகித்து பாருங்களேன். இப்ப கைகால் இருக்கிறதுனால அது அப்படி நடந்து போகுது, அப்படியே நகர்ந்து போகுது, அப்படி போகுது. அப்ப உள்ள மாறப்பட்டிருக்கிறதும் உள்ள கிடைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஒரு காற்று உள்ள வாகித்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த காற்றோடைய போக்குனால அவருடைய உரை, அவருடைய உடை, அவருடைய எல்லா விஷயமும் மாறி போகுது. அப்ப அந்த உடலை தன்மையே என்னன்னா மாறி போகுது. இப்ப நான் மலைவாசல போய் எப்படி மாத்த முடியும் நீங்களே சொல்லுங்க. ஒரு சாக்கடை இடத்த, சாக்கடை நம்மளுடைய குடல் இருக்குல்ல, வயிறு இருக்குல்ல, சாக்கடை. நீங்க இந்த டாய்லெட் கட்டுறீங்களா, அதுக்கு வடிகால் எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? பொதுவா டாய்லெட் கட்டுறோம்ல, நம்ம பாத்ரூம் கட்டுறோம்ல, பக்கத்துல என்ன, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? செப்டி டேங்க். இப்ப நமக்கு செப்டி டேங்க் வயிற்றுக்கு பக்கத்துல தான் வச்சிருக்கோம், மலைவாசல்ல. புரியுதா? இப்ப செப்டி டேங்க் நமக்குள்ளே தான் ஒண்ணு இருக்கு. நீ வெளியில இப்படி நாரிட்டு இருக்குல்ல, செப்டி டேங்க் உள்ள இருக்கு. அப்ப அந்த செப்டி டேங்க யாரு கிளீன் பண்றா சொல்லுங்க? வெளியில சரியா இல்லைன்னா நீ செப்டி டேங்க கிளீன் பண்ணிக்க, உன் செப்டி டேங்க் யாரு கிளீன் பண்றா? அப்ப இதை சரி செய்யறதுக்கு இதை வாய்ப்பு முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ற, உணவு முறையிலே அதை இயற்கையா கிளீன் பண்ணி அதை வெளியில அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு சுழற்சியை உருவாக்கிட்டே இருக்கிற.
ஒரு இடத்துல அது வாய்ப்பு உருவாக பட்சத்தில் நீ என்ன பண்ற, மருந்து மாத்திரையை உட்கொண்டு இலைகளை தலைகளை பறித்து தின்னு அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குற. அப்படியும் உனக்கு அதுக்குள்ளேருந்து ஒரு திருப்தி ஏற்பட மாட்டுது, ஒரு பயம் இருக்கு, உள்ள வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. நிறைய பேருக்கு மலவாசல் சரியில்லாதவனுக்கு அவனுக்கு என்ன ஆகும், மனமே வந்து பால்பட்டு போயிருங்கிறாங்க. புரியுதா? மனம் வந்து என்ன ஆகும்னா பெரிய டிஸ்டர்பன்ஸ்லேயே இருப்பான். அவன் அந்த பாத்ரூம் போனாதான் அவன் வந்து ஒரு இயல்புக்கு வருவான். இல்லைன்னா வந்து ஏதோ புள்ளைய சுமக்கிற மாதிரியே சுமந்துக்கிட்டு அலைவான். அது இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவாக மாறுது. இதனால அவன் திங்க வேண்டிய உணவுகளோ, அவன் வந்து இயற்கையாக அப்படி போனான் பாருங்க, எந்த உணவெல்லாம் எடுத்து சாப்பிட்டா பாருங்க குழந்தையில, அதை வயசாக அவனால் சாப்பிட முடியல, அங்கேயே வருத்தப்படுறான். அப்போ வீட்டில் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் பாட்டி சொல்லும், ஐயோ கண்டது கிடையாது தின்னு தொலைக்காதையா, உனக்கு தான் எதுவும் வரமாட்டது இல்லை, அப்புறம் தின்னுவிட்டு அப்புறம் நொய்யுது பொய்யுதுங்கிற, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு பாட்டி வந்து கண்ணா புண்ணான்னு திட்டுவான். அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் புலம்புவார்ல, நாக்கை கட்டுப்படுத்த மாட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வரல போகல வைக்கலாம் பாரு. இப்போ ஊரில் போய் இதை சொல்ல முடியுமா? தாத்தா வந்து இது வெளியே போய் 2 நாள் ஆகுதுப்பான்னு சொல்ல முடியுமா? அட போவாங்கிட்ட அப்படின்னு போயிடுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி சங்கடப்படுவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த வாசலை, இந்த சாக்கடையை, இந்த பாதாள சாக்கடையை, இந்த உள்ள இருக்கிற இந்த செப்டி டேங்கை கிளீன் பண்ணக்கூடிய செயல் காற்றுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப அந்த காற்று போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த சாக்கடை இருக்கிற இடத்துல ஒரு பூ பூத்து விட்டுருதுங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்கல்ல, அங்க ஒரு பூ பூத்துருது. அந்த பூ சாதாரண பூ உள்ள பயங்கரமான ஒரு பூவா இருக்கு. இப்ப நீங்க மலம் கழிக்கிறீங்களா, அங்க ஒரு பூ பூத்துருது. நீங்க கண்ணா பண்ணா பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டு தள்ளுறீங்கல்ல, அங்க ஒரு பூ பூத்துருது. இப்படி பூ பூத்த இடத்துல அந்த இடமே ஒரு தன்மை மாறி போயிடுது. அப்ப சாக்கடை என்ன பண்ணுதுன்னா மனமா வீசுது. அப்போ உடல் வந்து என்னன்னா மாறுது. ஒரு ஞானி குளிக்கிறத விடுறாங்க, சோப்பு போடுறத விடுறாங்க, தூக்கத்தை விடுறாங்க, உணவை விடுறாங்க. அவனுடைய முற்றிலுமாக எல்லாத்தையும் விடுறதுக்கு காரணம், அந்த மலர் வந்து அவனுக்கு தேவையான தன்மைகளை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. புரியுதுங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். இது எப்படி நிகழும்? காற்றால மட்டும்தான் நிகழும். இப்ப ஒரு அனுபவம் தான், என் காற்றே நீ போய் அதை செஞ்சிரு, அந்த மலைவாசல ஒரு பூ பூத்துருன்னா பூத்துருமா? இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணி கிளாஸ்ல அந்த இடத்துல பூ பூருன்னு சொன்னா பூ பூத்துருமா? சொல்லுங்க, இது எங்கேயாவது நடக்குமா? அப்ப நமக்கே என்னன்னா அந்த இடத்துல பூ பூக்க வைக்க முடியாது. அப்ப பூ பூத்தது நமக்கே தெரிய மாட்டுது. அப்ப என்ன பண்றாங்க, வயிற்ற வலிக்குதுன்னு நம்ம ஒரு பொண்ணு உட்கார்றா. அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியல, அவங்க தாய் ஓடி வந்து இவ வந்து பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறா. அந்த மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், திடீர்னு வந்து அதிர்ச்சி ஆகி பார்த்தா உள்ள ஒரு பூ தெரியுது. புரியுதுங்களா? அப்ப பூ நாம பூக்கல, பரங்கி பூ பூத்துச்சு. அந்த பூ நம்ம பூக்க வைக்கிற, ஒரு காற்று பூக்க வச்சுட்டு போயிருச்சு. புரியுதுங்களா? அப்ப இது ஒரு வகுப்புனால நிகழ்றது இல்லை. அதை பல நாள் போராட்டத்துல, பல நாள் உழைப்புல ஒருத்தருக்கு அந்த இடத்துல பூ பூத்தாதான் அவருக்கு வேலை. இல்லைன்னா அவர் போதிய வேலையை பார்க்க முடியாது. அங்க பூ பூக்கலன்னா அவரால் பெரிய வேலைகளை செய்ய முடியாது. அங்க பெரிய பாதிப்பு வந்துடும். அவர் வந்து அந்த குரு என்ற ஸ்தானத்தை ஏற்க முடியாது. அப்ப என்ன பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ பூ பூக்காத ஒருத்தனுக்கு குரு பட்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். தற்காலிகத்துக்கு என்ன அனுபவத்தில் இருக்கிறாயோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பாத்திரத்தை தர்றேன், அதை எடுத்துக்கொண்டு பால் காய்ச்சி நீ வந்து பக்குவமாக பழைத்துக்கொள். அதை விட்டுட்டு ஸ்ரீ குரு, சத்குரு, அந்த குரு, இந்த குரு, நொந்த குரு, வெந்த குருன்னா நீ போட்டுக்கலாம். ஆனா அங்க பூ பூத்து அது குருவாக அலங்கரிக்கப்படணும். அதுதான் விஷயம். இப்ப நாம வந்து பூ பூக்கலன்னு வச்சுக்கல, அந்த பிரபஞ்சம் வந்து ரசிக்காது. ஒருத்தர் வந்து ஒரு காற்று வந்து ரசிச்சுதான் அந்த பேரை வந்து உருவாக்குது. குருங்கிறது நீங்க யாரும் நானும் கிடையாது. அந்த காற்று வந்து இது என்னுடைய இதை வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இதை செலிப்ரேஷன் பண்ணணும், கொண்டாடணும். அப்ப இதை ஒரு கௌரவப்படுத்துறதுக்குன்னு அது வந்து குருங்கிற விஷயத்தை அது கொடுக்குது. அப்ப யாரை பெருமைப்படுத்துதுன்னா இந்த உடலை பெருமைப்படுத்தல, அதை பெருமைப்படுத்துது. அந்த காற்றை வந்து நம்ம பெருமைப்படுத்தணும். அப்ப நீங்க என்ன வணங்குறதுக்கு வந்து என்ன வணங்க முடியாது. உள்ள இருக்கிற காற்று தான் அதுக்கு எல்லாமே அதாவதான் இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து என்னன்னா
இந்த உருவத்தை வணங்காத, கொஞ்ச நாள் காத்துரு, காற்று வரும், அந்த காற்றை நீ வந்து வணங்க வேண்டியதுல உணர்ந்தா போதும். அப்ப அதை என்ன பேட்டர்ன்ல நம்ம வந்து அதை வந்து உள்வாங்கணுமோ அந்த பேட்டர்னுக்குள்ள நாம தயாராகணும் தான். எனக்கு அந்த காற்று என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னா, காற்றுக்கிட்ட போய் காலில் விழுக வேண்டாம், காற்றை போய் வந்து கும்பிட வேண்டாம், காற்றை உணர வைப்பா. அப்ப அந்த பக்குவத்தை உன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடு. இப்ப இல்லைன்னா அவங்க வேற பேட்டர்ல போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நீ உருவாக்காத, கிரியேட் பண்ணாத. அப்ப உடல் ஆசை பிடித்தவன், மனம் ஆசை பிடித்தவன், சரி பரவாயில்ல, ஒரு மரியாதைக்கு நம்மள குரு உயர்ந்ததுல இருக்கிறோம், எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு கூட விட்டுடலாம். அது கண்டுபிடிக்க முடியாம நடக்கிறது தான் அது. புரியுதுங்களா? கண்டுபிடிக்க முடியாம நிகழ்றது. அப்ப காற்று வந்து அதை வந்து அதுக்கு அலோ பண்ணாது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப நம்மளுடைய வடிவம், நம்மளுடைய செயலு ஒரு வெள்ளை துணி போட்ட ஒரு ஆம்பளை கிடையாது, ஒரு வெள்ளை துணி போட்ட காற்று. இதுதான் நீ வந்து நம்ம பார்க்க வேண்டிய பொருள் என்னன்னா, ஒரு கொடியில காயுது இல்ல, ஒரு கொடி, அதுல ஒரு துணி காய வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த உடல் என்னும் கொடியில ஒரு துணி காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இது ஒரு காற்று. இந்த காற்றுக்குள்ள ஒரு துணியை காய வச்சு நான் போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ வந்து அதை அப்படித்தான் அணுகணும், இதை அப்படித்தான் பார்க்கணும், இது அப்படித்தான் செயல், இது அப்படித்தான் வடிவம். அந்த வடிவத்துக்கு இது வந்து உருமாறி நிக்குது. இதுக்கு தான் உணர்வற்றவர், மனமற்றவர், உடலற்றவர் அப்படிங்கிறதுக்கு பொருள். அப்ப காற்றா அது மாறலைன்னா அதுக்கு உணர்வற்றவர்னு சொல்லவே முடியாது. புரியுதா? அது காற்றா மாறாத வரைக்கும் மகா சிவா காற்றே சக்தி கொடு, அதுதான் அது. அது காற்றா மாறும்போது அதுக்கு என்ன பண்ணுது, அது உணர்வற்றவர்னு அதை வந்து அது அறிவிக்குது. எதை அறிவிக்குது? காற்று வருது. அந்த காற்று வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்படி மாறிட்டோம், இப்ப நீங்க இல்லைங்க, நாங்க தான் வாழ்றோம், நீங்க வந்து ஆம்பளையா இல்லை, நீங்க வந்து பெண்ணா இல்லை, நீங்க வந்து எதுவாகவும் இல்லை. அதை வந்து எதுவா இல்லாததுக்கு பேர் தான் குரு. அப்ப இந்த உலகத்திலே உயர்ந்ததாக கருதப்படக்கூடியது ஒரு அலைவரிசை காற்று. அந்த காற்றை குருவா நினை. அப்ப வாழ்வழிக்கக்கூடியது, மனித குலத்தையே காக்கக்கூடியது ஒரு காற்று. அதுதான் சிவன் அழைத்தான், பார்வதினு அழைத்தான், நாராயணன் அழைத்தான், பதஞ்சலின் அழைத்தான், கிருஷ்ணன் அழைத்தான், ராமன் அழைத்தான். அதுக்கு தான் அதையும் கடந்த மகா காற்று வரும்போது அதை குருன்னு அழைச்சிரு. இதுதான் செயல் வடிவம். சரிங்களா? அப்ப இந்த குருங்கிறதுக்கு பாதி பேருக்கு இந்த உலகம் முழுக்க யாருக்குமே விளக்கம் தெரியாது. உலகம் முழுக்க ஒரு குருங்கிறவரு தாடி, முடி, செட்டப்பு, அவர் சொல்லித்தர தியானம், அவர் ஒரு சாமியார் மாதிரி இருக்கிற விஷயம், அவர்கிட்ட இருந்து நிறைய நல்லது நடக்குதுங்கிறதுக்காக அவர் குருவா ஏத்துக்கிறாங்க. குருங்கிறது அது இல்லை. அவருக்கு கிடைத்த அனுபவம் தான் குரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இப்ப நீ டிகிரி படித்தவனுக்கு ஒரு கலெக்டர், ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்னு பதவி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பிரபஞ்சத்திலிருந்து இந்த மாதிரி அனுபவம் பெற்றவர் இந்த பேர்ல இருப்பாரு. அப்ப தாய் வைத்த பேர், தகப்பன் வைத்த பேர், ஊர் வைத்த பேர், உலகம் வைத்த பேர் எல்லாத்தையும் இழந்தவனுக்கு, அந்த அனுபவம் கிடைத்தவனுக்கு அது ஒரு பேர் கொடுக்குது. அது ஒரு அடையாளத்தை அது ஏற்படுத்துது. அப்ப அந்த செயலை தான் நீங்க நினைக்கணுமே வந்து, இந்த ஊர் உலகம் முழுக்க ஒரு குருங்கிற வார்த்தைக்கே மரியாதையும் இல்லை, உன்னதமும் இல்லை, புரிதலும் இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான குருக்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால அந்த குருன்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அப்ப குருங்கிறது ஒரு பேர் இல்லை. முதல்ல அதை எல்லாரும் வச்சிட முடியாது. முதல்ல அதை வச்சுக்கொள்ள முடியாதுங்கிறதா சொல்றேன். நீ சூரியனை போய் நீ வந்து வணங்கலாம், அந்த சூரியனா நீ மாறணுங்கிறது தான் அது ஒரு குருங்கிறதுக்கு பேரு. அப்ப நீ வாசி பண்ணலாம், ஆனா வாசியை வசப்படுத்தினியா அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்ப வசப்படுத்தினா, அந்த வாசியை வசப்படுத்தினவனுக்கு அந்த காற்று என்ன பண்ணும்? காற்றாவே நீ மாறி போயிடுவ. அது உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். அப்ப ஒருத்தருடைய எனக்கு இப்ப ஐடி கார்டு எதுன்னா குருங்கிறது தான் ஐடி கார்டு. இது எதுனால கிடைச்சதுன்னா என்னுடைய அனுபவம். இதுதான் பேர் கிடையாது. இப்ப எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு பிரபஞ்சத்திலிருந்து வழங்கப்பட்ட எங்களுக்கு ஒரு கார்டு இருக்கு, அதை குருங்கிற கார்டு. இந்த கார்டை பிற ஞானிகள் வந்து அவர் என்ன கார்டுன்னு பார்ப்பாங்க. அப்ப கார்டை பார்ப்பாங்க, கார்டை பார்க்கும்போது கண்டுபிடிப்பாங்க. அப்ப அங்கிருந்தே தெரிஞ்சிடும் இவருக்கு இந்த கார்டு தான் அவர் வச்சிருக்கணும்னு தெரிஞ்சிடும்.
ஏன்னா அவருடைய சுவாசம் வந்து அங்க வரைக்கும் தாக்கம் இருக்கும். இதான் புத்தருக்கு சொன்னாங்க, 4 மைலுக்கு அங்கிட்டே வந்து ஒரு செயல் செய்து, ஒரு வேலை செய்து அவருடைய ஆறா வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறவரு இந்த உலகத்துக்கு அவரு நினைச்சா எப்படி காட்டலாம், அவர் நினைக்கலன்னா அதை சுருட்டி வச்சுட்டு கூட ஆமை மாதிரி உட்காந்துக்கலாம். அவர் ஒரு பிரம்மாண்ட குரு தான். ஆனா அவர் நினைச்சா இந்த பெருமாள் ஒருத்தர் வளர்ந்து பூமி ஆண்டு மேல வரைக்கும் போவாரு, வானம் வரைக்கும், அந்த மாதிரியும் அவர் காட்டலாம். அவரே அந்த குருவே ஆமை மாதிரி ஓட்டுக்குள்ள உடக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். இப்ப அவருடைய அந்த அந்த உதயம் அவருக்குள்ள இருந்து அது நிகழ்றது. அதை காட்டணும் வேண்டாங்கிறது என்னன்னா, காட்டுனாலும் காட்டலனாலும் அவரு அந்த அனுபவத்தை பெற்றதுனால அவருக்கு அந்த கார்டு கொடுக்கப்படுறது. புரியுதுங்களா? அப்ப அந்த கார்டு வச்சிருக்கிறவரை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற எத்தனையோ அலைவரிசைகள் என்னன்னா, இப்படி ஒருத்தர் இங்க உருவாகிட்டாருன்னு அதுங்க எல்லாம் குறுக்க மறுக்க இரவு பகல் பாராம அவரை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அப்ப நம்மளை நேரடியா பார்க்கிற மனிதர்கள் ரொம்ப கம்மி. ஆனா அலைவரிசையா பார்க்கறது ரொம்ப அதிகம். கிரௌட் அதிகம். அங்க கிரௌட் அதிகம், இங்க கிரௌடு கொஞ்சம் கம்மி. புரியுதுங்களா? அங்க உணவு இல்லாத கிரௌடு, அங்க உடை இல்லாத கிரௌடு, ஆண் பெண் தத்துவம் ஆண் பெண் இல்லாத கிரௌடு அங்க. அப்ப அது இரவு பகல் பாராத அந்த கிரௌடு, அந்த டிஸ்கஷன், அந்த அங்க இருக்கிற வகுப்பு, அங்க இருக்கிற சத்சங்கம் வேறையா இருக்கு, இங்க இருக்கிற சத்சங்கம், இங்க இருக்கிற விஷயம்லாம் வேறையா இருக்கு. அப்ப ஒரு குருவை பார்க்கறதே ரொம்ப அரிது. இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரு மாதிரியே நம்ம மாறணும்னு நினைக்கிறதே தவறு. இங்க வந்து இது மாதிரி ஒரு சூழல் கிரியேட் ஆகாது. ஏன்னா இது மேல இருக்கிற காற்று, அண்ட சராசரத்துல உயரத்துல வாழ்ற காற்று ஒரு உடலுக்குள்ள வந்து தற்காலிகத்துக்கு அது வாழுது, அது இருக்குன்னா அதை மாதிரி அதை பார்க்கறதே ரொம்ப கடினங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ரேரான செயல் இது, இந்த மாதிரி எப்பயாதான் நிகழும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் நான் சொன்னது, இந்த யாசரோ அந்த மைத்திரையெல்லாம் எப்பயுமே வராது. நீ நினைக்கும் போதெல்லாம் பார்த்துட முடியாது அத. ஆனா இவங்க குரு பரம்பரையில வெவ்வேறுத்தவங்க வருவாங்க. ஆனா இந்த யாசரை நீங்க எல்லா நேரத்தையும் பார்த்துட முடியாது, இந்த மைத்திரேவா நீங்க எல்லா நேரத்தையும் பார்த்துட முடியாது. அது என்னன்னா, அது ரொம்ப அரிதா பூக்கிறது, அரிதா பயணிச்சு வர்றது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்ப ஒரு குரு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, தியானம். அது அது வந்து வளர்ந்து அது வேற ஒரு வடிவத்துல இருக்குன்னா அது வந்து பியூரா ஒரு காற்றுங்க அது. அப்போ ஒரு காற்றோட நம்ம இருக்கிறோங்கிறது நம்ம எப்படி நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ நாளையில இருந்து நீங்க யாருமே என்ன ஒரு மனிதனா பார்க்காம காற்றோட நம்ம வந்து இருக்கிறோம். காற்று பேசுது கேட்கிறோம், காணொலியை கேட்கும் போதே ஒரு காற்று பேசுது கேட்கிறோம். அப்ப அங்க உருவ வழிபாடு உடைப்பட்டுருமையா இல்லையா? அப்ப உருவ வழிபாடு உடைப்பட்டுரும், ஏன் உருவம் மறைஞ்சு போயிடும், எல்லாம் மறைஞ்சு போனோன்னா நீ வந்து என்ன ஆகுறன்னா, நீ அங்கவே ஒரு அனுபவம் பெறதுக்கு தயாராகிடுற. அப்ப ஒரு உருவம், ஒரு கண்ணு, ஒரு கருப்பு, ஒரு முடி, ஏசுநாதர், கிருஷ்ணன், நீ ஏன் ஒரு புல்லாங்குழல் எடுத்து பேர் வச்சு விட்டுக்கிட்டே இருக்கிற? இதெல்லாம் பேர் வைக்காத. புரியுதா? ஒரு காற்றுக்கு வந்து ஆல்ரெடி காற்றே பேர் வச்சிருக்கு குருன்னு, நீ ஏன் சைட்ல இன்னொரு பேரை எனக்கு எழுதி விடுற? அதெல்லாம் எழுத வேண்டாம், அதெல்லாம் தேவை இல்லை. அப்ப ஒரு காற்று பேசுது, ஒரு காற்று வகுப்பெடுக்குது, ஒரு காற்று நடக்குது, ஒரு காற்றோட நம்ம வாழ்றோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த பிறப்புல ஒரு காற்றோட நம்ம வாழ்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாரு அப்படிங்கிறது தான் ஒரு சூழல். இப்போ ஒரு வேற்று கிரக மனுஷன் வந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க ஒரு ஞானிங்கிறவன். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னுடைய சூழல் பூமிக்கு அப்பாற்பட்டவனா. இப்ப அனுபவம் பெற்றோன்னா நான் பூமியை விட்டு வெளியில வர்றேன். இதான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாடிக்குள்ள இருக்கும்போது பூமி, நான் பாடியை விட்டு வெளியில வந்துட்டேன்னா நான் பூமிக்கு அப்பாற்பட்டவன். பூமியை விட்டு நான் வெளியில வந்துட்டேன்னா நான் வேற்றுக்கிரக ஆளு, நான் வேற ஆளு, நான் வந்து இப்போ எல்லா இடத்தையும் சுத்துற ஆள் நான். அப்ப நான் பூமிக்குள்ள இருக்கிற போது நான் பூமிக்குரியவன். அப்ப நான் உடலுக்குள்ளே இருக்கும்போது நான் ஒரு மனித தன்மைக்குள்ள, மனித செயலுக்குள்ள, அடிப்படைக்குள்ள இருக்கிற ஒருத்தன். அதனாலதான் அந்த பஞ்சபூதத்துக்குள்ள 5 சக்கரத்துக்குள்ளே நீ இருந்தனா இதுக்குள்ளே தான் இருப்ப அப்படிங்கிறது. 5 கடந்து 6க்கு போனா, 6க்கு அப்புறம் 7க்கு போனாதான் நீ பூமியை விட்டு வெளியிலேயே வர முடியும். சும்மா வார்த்தையால இந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா சாதாரணமா 4 டைலாக்ல 5 டைலாக்ல அடிச்சு விட்டு போயிடுறாங்க நம்ம ஆளுங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு 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 10 லட்சம் கிணறு வெட்டுற மாதிரி. அது கையில முன்னாடியெல்லாம் கிணறு வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதெல்லாம் நிகழாதுங்க. அதுவா அது நிகழ்ந்தாதான் உண்டு. இப்ப நான் வந்து நிகழ்த்தினேன்னு சொன்னா நான் தான் பேசிக்க பெரிய முட்டாள். அதெல்லாம் நிகழ்த்த முடியாதுங்கிறதான் நிதர்சனமான, என்னாலே நிகழ்த்த முடியாது. நிகழ்ந்தது அதை விவாதிக்கிறோம்.
நிகழ்த்தினேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா தவறு. நிகழ்ந்தது, தெரியல, போனேன், தியானம் பண்ணேன், உட்காந்தேன், டப்பு டுப்புன்னு நிகழ்ந்துருச்சு. இந்த மாதிரி நிகழ்ந்து காட்டுது, இந்த மாதிரி நிகழ்ந்துருச்சுங்க, என்னங்க பண்றது? இப்போ சொல்லுவாங்கல்ல, நல்லதாங்க வீட்டில் இருந்தேன், வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்பயும் போலதாங்க தியானம் பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி வாசியை போட்டு பண்ணிட்டு இருந்தேன், அந்த வாசி திடீர்னு வசப்பட்டது எனக்கே தெரியலங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் விஷயம். அப்ப அந்த வாசி வசப்பட்டவனுக்கு அந்த கலை கொடுத்தான் பாரு ஒருத்தன், அவனே அவனோட சீடனா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அவருக்கே தெரியாது. ஏன்னா இவன் யார்கிட்ட கலையை வாங்கி பண்ணிருக்கிறானோ அவனே இவனோட கடைசி சீடனா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து நிறைய பேரால இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த உலகத்துக்குள்ள பெரிய ஒரு ஞானி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து வேலை செய்வாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் யாருன்னே தெரியாம ஈஸியா இடப்பட்டுருவாங்க. அப்ப வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அப்ப இது மாறினதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரிய வரும். இப்ப புரியுதுங்களா? அப்ப அவங்க நினைத்தாதான் இதை வெளி உலகத்துக்கு காட்டணுமா வேண்டாமான்னுங்கிற டிசைடிங் அத்தாரிட்டி வந்து அந்த குரு கிட்ட மட்டும்தான் இருக்கு, அந்த ஞானத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது நினைச்சா மட்டும்தான் உண்டு. அது வந்து எல்லாம் இருக்குங்கிறதுக்காக தன்னை வந்து ஒரு இரவுல வந்து எக்ஸ்போஸ் பண்ணாது, அது டிசைட் பண்ணணும். அப்ப அது எப்படி டிசைட் பண்ணணும்னா, இந்த காலத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும்னு இருந்தாதான் எக்ஸ்போஸ் பண்ணும், இல்லைன்னா எக்ஸ்போஸ் பண்ணாது. இப்போ ஒரு கேமரா கையில இருக்கு, டப்பு 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 டப்புன்னு ஸ்டில் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு குரு டப்பு டப்புன்னு எடுக்க மாட்டாரு. நிதானமா கிடையாது, அது தானாவே எடுக்கப்படுமா. அங்க கையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய விஷயம். அது அப்ப அந்த காற்று என்னன்னா இயல்பா இயங்கும். அப்ப தேவைங்கும் போது எப்படி இப்போ ஏர்டெல் நெட்வொர்க் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு 2 பேர் தூங்கிட்டு இருப்பான், நான் போய் கனவுல போய் எழுப்புவேன். அப்ப எது எழுப்புதுன்னா காற்று போய் எழுப்புது. அப்ப இங்க திருவண்ணாமலையில உட்காந்து சுண்டல் தின்னுட்டு இருக்க ஒரு சாமி அங்க போய் எழுப்புவாரு. இப்ப அங்க பகல் அதிகாலையில நேரம் 4 மணிக்கு ஒரு 5 பேர்த்த எழுப்பியிருப்போம். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இவர் எப்படி வந்தாரு, இவர் யாரு, இவருன்னு அவனுக்கு குழம்பி போய் 4 நாள் கழிச்சு இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போனை கண்டுபிடிச்சு நீங்க கனவுல வந்தீங்க, நீங்க இந்த மாதிரி இது சொன்னீங்க அது சொன்னீங்க அப்படிங்கும் போது என்னன்னா, இந்த நெட்வொர்க் பரவுது, இந்த அலைவரிசை இருக்குல்ல, இது வந்து அதுவே உலகம் முழுக்க பரப்பப்படணும்னு, இந்த காற்று பரப்பப்படணும்னு நினைச்சா பரப்பு. இந்த நெட்வொர்க்கை சுருட்டி வச்சுக்குதுன்னா பரவல. அப்ப நீங்க வந்து என்னன்னா, யாரோ வெகு சிலர் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான குருவை பார்த்தோம், ஏன் உங்களுக்கு தெரியல, நீங்க ஏன் அவளை கவனிக்க முடியலன்னா, எனக்கு தெரியல அப்படின்னா அந்த குரு வந்து சிரிக்கிறாரு. இப்ப அவரை பார்த்து சிரிக்கிறாரு. அவரும் பார்த்து என்ன குருனா அதான் சிரிக்கிறீங்க அப்படின்னா, அவர் சொல்லல, நான் அப்ப சொல்றேன், இப்பா நீ உணர்ந்ததுக்கு நான் தான் உனக்கு காட்டினேன், அவன் உணராததுக்கு நான் காட்டல, நீ அதை புரிஞ்சுக்கணும். அவன் என்னோட கனெக்ட் ஆகணுங்கிறத நீ ரொம்ப விரும்புற, அதை நான் விரும்பணும்ப்பா. நீ வந்து அதை பாரு, இங்க இருக்கிற கூட்டத்தை நீ பாக்குற, இந்த கூட்டத்தை நான் விரும்பி வர வச்சிருக்கிறேன், இந்த இன்னொரு கூட்டம் வரலன்னு நீ வருத்தப்படல, அந்த கூட்டத்தை நான் விரும்பல, நான் வர வைக்கல. நீ வந்து அதை யோசி, அதை ஏன் யோசிக்க மாட்ற, அதை பாரு. இப்போ உன்னை நான் வர வச்சவன் இன்னொரு 4 பேர்த்த என்னால வர வைக்க முடியாதா? அப்ப நீ வந்து எப்படி வந்த அப்படின்னு ஒன்னை மட்டும் யோசிச்சு பாரு. அப்ப நீ வரும்போது நான் எந்த பொருளும் உனக்கு தங்கத்தை ஒரு லோடு உன் வீட்டுல இறக்கி உள்ள, நீ ஓடி வந்திய, நான் ஒரு கட்டு பணத்தை உன் வீட்டுல போட்டேனா, இல்ல வேற ஏதாவது மேஜிக் பண்ணனா? அப்ப நீ எதுக்கு வந்த, எப்படி வந்திருக்கன்னா அந்த அலைவரிசையிலிருந்து வந்திருக்க. அப்ப அதே மாதிரி அலைவரிசைய பிறருக்கு கொடுக்கப்படாதவங்க வரப்படல. இதே ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, எந்தெந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம அலைவரிசையை கொடுக்குறோம். ஆனா இதே ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அலைவரிசையை நம்ம கொடுக்கப்படாதனால அவங்களால என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டு கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க ரோட்ல. புரியுதுங்களா? அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இது ஒரு ஆன்மீக பஜாரு. இந்த ஆன்மீக பஜார்ல பல சாமிகள் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி பேசிக்கிட்டே கிடப்பாங்க. அப்ப ஒரு நாள் அவங்களுக்கு அலைவரிசை தாக்கும் போது, இது ஆன்மீக பஜார் இல்ல, ஒரு கடவுள் நேரா வந்திருக்காரு, அண்ணாமலையார் தான் அங்க உட்காந்துருக்காருன்னு வந்துருவாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு தாக்கப்பட்டா அவங்க வருவாங்க. அப்ப தாக்கப்படலைன்னா இங்க நிறைய பேர் வருவாங்க. திருவண்ணாமலையில் நம்ம ஊர்ல வந்து நிறைய சாமியார்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நேரம் கிடைக்கும் போது நாங்க அப்படி போவோம். 2-3 சமாதி இருக்குல்ல, அங்கங்க போயிட்டு அப்ப எப்ப வருவோம், நேரம் கிடைக்க முடியுது. முன்ன மாதிரிலாம் எல்லாம் மலையை சுத்துவோம், கோயிலுக்கு போவோம். இப்பெல்லாம் டைம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. டைம் இல்லைன்னா அவங்க கனெக்ட் பண்ணல, அது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா?
கனெக்ட் பண்ணாதாங்க நீங்க கோயிலுக்குள்ள வர முடியும். கனெக்ட் பண்ணாதான் ஒரு குரு கிட்ட வர முடியும். கனெக்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன்,